அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். அடியேன் புதிய பிரியன் சித்தா வர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. ரத்தத்தில் இருக்கின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ரத்தம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். பேர் அன்னப்பேதி செந்தூரம். இந்த அன்னப்பேதி செந்தூரத்தை பற்றிய தகவல்கள் யாருக்காக அப்படின்னாக்க, சித்த மருத்துவத்தையும் சித்தர்கள் வாழ்வியலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான வீடியோ இது. மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழி நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு தேவையான பொருள், இந்த அன்னப்பேதி செந்தூரம் செய்வதற்கு தேவையான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அன்னப்பேதி ஒரு உப்பு வகை சேர்ந்தது தான். இது மெட்டல் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. உப்பு வகையான மருந்துகள் எந்த வித பின்வேலைகளும் கிடைக்காது, நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். அன்னப்பேதியை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து அன்னப்பேதியை ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சை சாறு ஊற்றி முங்குற அளவுக்கு, அதாவது இந்த அன்னப்பேதி உப்புக்கு மேலே ஒரு இஞ்சி அளவுக்கு ஊற்றிட்டு 3 நாள் வெயிலில் வைக்கிறோம். அந்த சாறு சுண்டின பிறகு எடுத்து நம்ம சுற்றி அன்னப்பேதி சுற்றி பண்ணியாச்சு, எடுத்து நம்ம அரைக்கிறோம். எதை விட்டு அப்படின்னாக்கா, மஞ்சக்கரிசாலை சாறு. மஞ்சக்கரிசாலை சாறு விட்டு நம்ம அரைக்கிறோம். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வீரியமாகும். காலையில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டு அரைச்சி எடுத்து கல்வத்தோட வெயிலில் வச்சிடும். நல்லா காஞ்ச பிறகு மறுநாள் விட்டு அரைக்கிறோம், திரும்ப காய வைக்கிறோம். மறுநாள் விட்டு ஒரு 3 முறை காய்ந்த பிறகு தான் அப்புறம் அடுத்து சாறு விட்டு அரைக்கணும். காயாத பச்சையாகவே திரும்ப விட்டு அரைக்கக்கூடாது, பூரணம் கொடுத்துரும். அதுக்கடுத்து 3 நாள் கீழாநெல்லிச்சாறு. கீழாநெல்லிச்சாறு விட்டு திரும்ப அதே செந்தூரத்தை விட்டு அரைக்கிறோம், காய வைக்கிறோம், அரைக்கிறோம், காய வைக்கிறோம், அரைக்கிறோம், காய வைக்கிறோம். இந்த கீழாநெல்லியோடைய மருத்துவ குணம், மஞ்சள் கரிசாலைங்கிறது தங்க சத்து உள்ளது. இந்த மருத்துவ குணமும் அணுதேகத்தோடு இந்த அன்னப்பேதிக்குள்ளே போயிடும். அதை காசு அளவுக்கு வெள்ளை தட்டி வச்சு 100 எருவில் புடம் போட்டால் மிக உயர்தரமான அன்னச்செய்தி செந்தூரம் உங்களுக்கு கிடைக்கும். செக்கச்செவேன்னு இருக்கும். மிக மிக உயர்தரமானது. கல்லீரல் மண்ணீரல் சார்ந்த எந்த நோய்களாக இருந்தாலும் சரி பண்ணும். கல்லீரல் மண்ணீரல் நோய்னா என்ன சார், எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரத்த சோகை இருக்கும், ரொம்ப அனிமிக்கமாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க, எந்த வேலை செய்யணுமா, ரொம்ப முடியல, எஞ்சா உட்கார முடியல, செய்யணுமா, நாளைக்கு செஞ்சுக்கலாமே. ஒரு வேலையை நம்ம அடுத்து போஸ்ட்பான் பண்ணனாவே நம்ம உடம்புல ரத்த சோகை இருக்குன்னு, அனிமியா ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து உடல் சோர்வு, எப்போ டயர்டாக இருப்பாங்க. காலைல சாப்பிட்டோன்னு படுத்துடலாமான்னு நினைப்பாங்க, கால நேரத்தில் நினைப்பாங்க. மதியம் சாப்பிட்டோன்னு படுத்தாதான் நல்ல ரத்தம் இல்லை சொல்லுவாங்க வழக்கத்தில், நல்ல ரத்தம் இல்லை அப்படிம்பாங்க. அது கல்லீரல் மண்ணீரல் வீக்கம். கல்லீரல் பார்த்தீங்கன்னா ஸ்கேன், அப்டாமல் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா லிவர் வீங்க, தன்னுடைய அளவில் வீங்கி இருக்கும், லிவர் வீக்கம்பாங்க, என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து மண்ணீரல் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட், வீக்கம் இருக்கும். அதுக்கெல்லாம் மண்ணீரல் கல்லீரல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது சரியாகும். ஆனால் பிற மருத்துவத்துறையில் பார்த்து நிறைய இதில் மருந்து, சரியான மருந்து இருக்குதா அப்படின்னாக்கா ரொம்ப டைம் எடுப்போம் சரி பண்ணுறதுக்கெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி லிவர், லிவர் மேலே கொழுப்பு படிஞ்சிருக்கும். ஃபேட்டி லிவர் கொழுப்பு படிஞ்சு கிரேடு 1 கிரேடு 2 இருக்கும். அப்புறமா அதுக்கு அடுத்து போகும்போது லிவர் சிரோசிஸ் வந்துடும். லிவர் சிரோசிஸ்லாம் அவ்வளோதான், வாழ்வியலே முடிஞ்சு போச்சு. அது கெப்பாபிட்டிஸ் பீன்னு சொல்லுவாங்க. கெப்பாபிட்டிஸ் பீஸில் நீங்கள் மருத்துவமே இல்லை, மருந்தேகளே கிடையாது. ஆனால் சித்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்த பெருமக்கள் மிக தெளிவாக அட்வான்ஸாக சொல்லப்படுது. அது காமாலை, ப்ளூ ரிபினுடைய அழுக்கு டாக்ஸின் நம்ம கல்லீரலில் கலந்துருக்கிறதுனால காமாலை வரும். காமாலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகும். காமாலையில் ஒரு 12 வகையான காமாலைகளை சித்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது சில காமாலைகள், ஒரு 4 வகையான காமாலைகள் சரி பண்ண முடியாது, மீதி 8 வகையான காமாலை மட்டும்தான் சரி பண்ண முடியும். சாத்தியம் அசாத்தியம் அப்படின்னு காமாலை இருக்கு. இதுல மஞ்சகாமாலை சரி பண்ணக்கூடியதுதான். ஊதுகாமாலைன்னு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. வரக்காமாலைன்னு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் தண்ணி ரொம்ப தொடர்ந்து ரொம்ப ஆசையா இருக்கும். சில்லு சில்லு, ஏன்னா அவங்க ரொம்ப உடம்பெல்லாம் ட்ரையா இருக்கும், வறட்சியா இருக்கிறதுனால தண்ணி தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி பல வகையான காமாலை நோய்கள் வரும். அதுல 8 வகையான காமாலை எந்த காமாலை நோய்களாகவும் சரியாகும். அது சரியாமை. ஏன்னா லிவர் தான் அந்த அமிலத்தை, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, அந்த அமில நீரை சுரக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லீரல். அதை சப்போர்ட்டிங்காக இருப்பது மண்ணீரல். ஏன்னா இந்த ஈரல்னு சொல்லுவாங்க. இந்த ஈரல் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கல்லீரலை சார்ந்து தான் டிபெண்ட் பண்ணி தான் வாழுது. கூம்பீரல்னு சொல்லுவாங்க இதயத்துக்கு, இதயமே கல்லீரலை நம்பி தான் வாழுது. வெள்ளீரல் என்று சொல்லுவார்கள். வெள்ளீரல் என்பது நுரையீரல். நுரையீரலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்லீரல் நம்பி தான் வாழுது. அது பித்தீரல், பித்தப்பை பித்தீரல்னு சொல்லுவாங்க. பித்தப்பையும் கல்லீரல் டிபெண்ட் சார்ந்து தான் இருக்குது. அடுத்து மண்ணீரல், மண்ணீரல் கல்லீரல் சார்ந்தது. அந்த உறுப்புகளை ஏன் ஈரல் அப்படின்னு சித்தர்கள் கன்சிடர் பண்றாங்கன்னாக்க, இந்த ஈரல்கள் எல்லாம் கல்லீரலை சார்ந்து இருக்குது.
நான் இதயத்தை விட மிக முக்கியமான உறுப்பு நல்ல உறுப்புன்னா நான் கல்லீரல் தான் சொல்லுவேன். சித்த மருத்துவத்துல வர்ம மருத்துவத்துல கல்லீரலை அடிப்படையாக கொடுத்த மற்ற எல்லா ராஜ உறுப்புகளும் இயங்குது என்பது அனாட்டமிக்கு. மற்ற அனாட்டமிக்கு நான் போகல, சித்த மருத்துவத்தோட அனாட்டமிக்கு அதுதான். அப்ப கல்லீரல் ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா உடம்புல எல்லா குறைபாடும் உங்களுக்கு வரும். இதயம் பிரச்சனையா கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுங்க. நுரையீரல் பிரச்சனையா கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரா கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுங்க. சுகரா கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுங்க. கண்ணு பிரச்சனை கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான மருத்துவத்துறையை பண்றதுதான் சரி. ஸோ சரியாமை வாந்தி எல்லாமே பார்த்து கல்லீரல் மண்ணீரல் குறைபாடு தான். இந்த கல்லீரல் மண்ணீரல் குறைபாடை இது வந்து சரியா பண்ணும். அதுக்கடுத்து விட்டு விட்டு யூரின் போறது, விட்டு விட்டு மலம் போறது, இதெல்லாம் குடல்வாதம்னு சொல்லுவாங்க. அது குடல்வாதத்துக்கும் அனபேசியத்துக்கும் மிக உயர்தரமான மருந்து. சில பேருக்கு ஹெச்பி சொல்லுவாங்க, ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் பார்த்தா ஒரு 12 இருக்கணும். ஒரு 7, 8, 9 இது போன்று ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தா அவங்களால நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், கேர்னு மூச்சு வாங்கும், சில வேலைகளை ஒழுங்கா செய்ய முடியாது, தாம்பத்தியம் கொள்ள முடியாது, இது போன்ற நோய்கள் எல்லாமே வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்முடைய இந்த அன்னப்பேதி செந்தூரம் மிக உயர்தரமா வேலை செய்யும், விரைவாக வேலை செய்யும். ஏன்னா செந்தூரம் உடனடியாக ரத்தத்துல கலையும். என்ன சார் காரணம், எப்படி இந்த அந்த நோய்கள்லாம் வருது, கல்லீரல் மண்ணீரல் குறைபாடு நோய்கள்லாம் எப்படி வருதுன்னா அடிப்படை காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம். ஹோட்டலில் சாப்பிட்றது, நிறைய கெமிக்கல் சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது, அடுத்து குடல் சத்துக்களை உறிஞ்சாம இருந்தா கூட இந்த பசி, குடல் ஏன் உறிஞ்சலாம், குடல் பலவீனம்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கெமிக்கல் உணவுலாம் ரொம்ப நாளா இந்த குடல் செரிமானம் செய்து குடல் பலவீனமா மாறிடும். அதனாலே குறைபாடு வரும். சில பேருக்கு உணவே சத்து குறைபாடா இருக்கும். சரியான உணவுகள் குறைபாடு, சத்து குறைபாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்க தீவிரம் வந்து கல்லீரல் பிரச்சனைக்கு வரும். சில பேத்துக்கு மலக்கட்டு, சரியான முறையில் காலை மாலை மலம் போகலாம், அந்த மலம் நீர்கள் அழுக்காகி போயிட்டு கல்லீரல் மண்ணீரல் தேங்கும். அதில் காலை மாலை 2 வேளை கம்பல்சரி வந்து மலம் போகணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி காலையிலையும், இரவு சூரியன் மறைஞ்ச உடனடியே மாலை கழிவுகளையும் நாம் நீக்கணும். ஆரோக்கியமாக வேணும்னா கண்டிப்பாக நாம் வந்து நீக்கணும். அதுக்கடுத்து சளிக்கழிவுகள், உஷ்ண கழிவுகள், சளிவு பித்த கழிவுகள்னு சொல்லுவாங்க. எங்கேயும் பித்த நீர்கள் இருந்தால் கூட இது போன்ற நோய்களை வந்து உற்பத்தி பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஏதாவது மன உளைச்சல் இருப்பாங்க. மன உளைச்சலாலையும் உடல் சூடாகி கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கும். இப்படி கல்லீரல் மண்ணீரல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நோய்களாக இருந்தாலும், எதை பற்றி இருந்தாலும் அதை கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டா நோய் குணமாகும். நோய் இல்லாதவங்க சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் சாப்பிடலாம். 15 நாள் வெளியே விட்டு அடுத்து ஒரு 15 நாள் சாப்பிடலாம். லேகியத்தை ஒரு சத்து லேகியத்திலேயோ ஒரு தாது லேகியத்திலே வச்சு சாப்பிட்டா ஆண்மை குறைபாடு சரியாகும். கண் பார்வை தெளிவாகும். ஏன்னா அயம்தான் உடம்புக்கு முக்கியமானது, இரும்பு தான். ரத்தம் இல்லைன்னா அந்த உடம்பு இல்லை. ரத்தத்தினால்தான் அந்த உடம்பு எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்ப உடம்புல ரத்த சத்து தான் நம்மளுடைய சத்து. அந்த ரத்தத்தை இருக்கிற சத்தை பலப்படுத்துவது, கல்லீரலை பலப்படுத்துவது, மண்ணீரலை பலப்படுத்துவது நம்முடைய அன்னப்பேதி செந்தூரம். இந்த அன்னப்பேதி செந்தூரத்தை நான் சொல்லுகின்ற முறைப்படி செய்து சாப்பிட்டால் குணமாகும். செய்ய முடியலையா கவலை வேண்டாம், நம்ம கொடுத்து சரி பண்ணலாம். ஸோ மண்ணீரல் கல்லீரல் குறைபாடு உள்ளவர்களுடைய சிம்டம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த நோயெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்லீரல் மண்ணீரல் குறைபாடு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்எஃப்டி சொல்லுவாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கல்லீரல் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ராஜ உறுப்பை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நம்முடைய அன்னப்பேதி செந்தூரம். முடிந்தவர்கள் செய்து வந்து பயன்படுத்து. இந்த அன்னப்பேதி செந்தூரத்தை சாப்பிடும் முறைகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரிசி அளவு தான். ஏன்னா அதிகமாக செந்தூரம் இது 500 ஆண்டுகளை கடந்து இந்த செந்தூரம் மருந்தாக இருக்கும். அதனால வந்து அரிசி அளவுக்கு நம்ம எடுத்து காலை மாலை உணவுக்கு முன்னாடி தேனில் குழப்பி சாப்பிடலாம். சாப்பிட்டா நான் சொல்லுகின்ற இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு சத்து குறைபாடாக உள்ளவங்க இந்த லேகியத்தில், அதாவது சத்து லேகியத்தில், தரமான வைத்தியத்தில் சத்து லேகி என்ற பெயரில் நிறைய பேர் சத்தான மருந்துகள்லாம் கொண்டு செய்யப்படுகின்ற லேகி. அந்த சத்து குறைபாடு உள்ளவங்க சத்து லேகியத்தில் ஒரு அரிசி அளவுக்கு வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஆண்மை குறைபாடு இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படிங்கிறவங்க தாது லேகியம், நிறைய இடங்கள்ல தாதுக்களை பலப்படுத்தக்கூடிய லேகியங்கள் இருக்குது. அந்த லேகியத்தில் ஒரு காலை இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரிசி எடை, அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா செந்தூரம் பஸ்பம் என்பதெல்லாம் அரிசி எடை தான், மிளகளவு அரிசி எடை தான் அதிகபட்சமாக. நல்லா அரிசி அளவுக்கு நம்ம வச்சு நம்ம வந்து தாது லேகியத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து தாது சம்மந்தமாக சரியாகும். லிவர் பிரச்சனை இருக்குது, லிவர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, அதில் எதை சாப்பிடலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்முடைய தேன் பெஸ்ட்டு. தேனில் நம்ம குழப்பி சாப்பிடும்போது லிவர் கம்ப்ளைண்ட்டே வந்து நமக்கு சரியாகும். ஸோ இது போல நோயாளிகளுக்கு ஏற்றவாறு இந்த செந்தூரத்தை நம்ம வந்து பரிணாமம், அதாவது அந்த அனுபானத்தை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது இது பல நோய்களை வந்து குணமாகும்.
இது மிக உயர்தரமான மருந்து. அதனால வந்து நீங்க வைத்தியர்களுடைய ஆலோசனைகள் பேரு வைத்தியர்கிட்ட நீங்க ஆலோசனை செய்து இதை நீங்க சாப்பிடுவது நல்லது. நீ தனிமுறைப்பட்ட மனிதர்களாக நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய குறிக்குணங்கள் எல்லாம் தெரியாம போகும். அதனால வந்து ஒரு வைத்தியர்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவங்களோட நீங்க சுத்தமான முறைப்படி இந்த முறைப்படி செய்த செந்தூரமா அப்படின்னு நீங்க வந்து உறுதி செய்யப்பட்டு அவங்களுடைய ஆலோசனைகள் பேர்ல நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு வந்து பல நோய்கள் பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து குணமாகி நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.